தன்னுடைய 47 வயதில் இப்போ திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு பாகுபலி படம் நடிகர். மணமகள் யார் அப்படின்னு தான் இப்போ எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இரு வீட்டார் சம்மதத்தோட இப்போ பார்த்தோன்னா இந்து முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆந்திர பிரதேசத்தின் பீமாவரத்தை சேர்ந்தவர் நடிகர் சுப்பராஜு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தின்னு பல மொழி படங்களில் இவர் நடிச்சிருக்கிறாரு. நடித்து புகழ்பெற்ற இவர் தமிழில் ஆர்யா, போக்கிரி, பில்லா உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காரு. நினைவில் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களை இவர் ரொம்பவே அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பாகுபலி 2ல் அனுஷ்காவினுடைய மாமா கதாபாத்திரத்தில் காமெடியில் தொடங்கி வீரமிக்கவராக அவர் மரணிக்கக்கூடிய காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவே கட்டி போட்டுருச்சு அவருடைய நடிப்பால் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து சில படங்கள் நடித்து வந்திருக்கக்கூடிய சுப்புராஜுக்கு தற்போது வயது 47 ஆகுது. இந்த நிலையில் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவருடைய திருமண புகைப்படத்தை வெளியிட்டிருக்கார். அதில் திருமண கோலத்தில் சுப்புராஜுவும் அவரது மனைவி ஸ்ரவந்தியும் இருக்கக்கூடிய காட்சி இடம்பெற்றிருக்கு. சுப்புராஜு திருமணம் செய்து கொண்ட ஸ்ரவந்தி தபால் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிடிஎஸ், டிடிஎஸ் மற்றும் எம்பிஎஃப் படித்து முடித்த ஒரு பல் மருத்துவர். இருவரும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுது. இதுக்கிடையில் இரு வீட்டார் சம்மதத்தோட இவங்க பார்த்தோன்னா இந்து முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில தான் சுப்பராஜு பகிர்ந்த புகைப்படம் வைரலாகி வருது. இதற்கு முன்னர் நடிகர் சுப்பராஜு அளித்த ஒரு பேட்டியில் திருமணம் குறித்த கேள்விக்கு திருமணம் தானா நடக்கும், இந்த சமூக அழுத்தத்துக்காகவோ அல்லது வயது அதிகமாகிறது என்ற காரணத்துக்காகவோ திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அதுவாக அமையும் போது பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. தற்போது அவர் திருமணம் செய்து கொண்ட இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பார்த்தீங்கன்னா பேசப்பட்டும் பகிரப்பட்டும் அதே போல் வைரலாகவும் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான பகத் ஃபாசில் அவர்கள் என்னோட பார்த்தோன்னா ப்ரமோஷனுக்கு வராதது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்கிறதாக சில செய்திகள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய திரைப்படங்களில் நடித்தாலும் கூட புஷ்பா 2 திரைப்படம் எல்லோருக்குமே அதில் நடித்த கதாபாத்திரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதையொட்டி இப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளில் இறங்கியிருக்கிறாரு நடிகர் அல்லு அர்ஜுன். அதோட அவங்களுடைய படக்குழுவினரும் அதில் ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து சென்னை, மும்பை, கேரளான்னு படக்குழு ஒவ்வொரு மாநிலமாக பயணித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி வராங்க. புஷ்பா முதல் பாகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறதுனால இரண்டாம் பாகத்திற்கு எதிர்பார்ப்புகள் எகிரியிருக்கு. நடிப்பில் ஆவேசமாக அசைத்து வரும் பகத் ஃபாசில் இந்த படத்தில் அரக்கத்தனமான போலீஸ் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. கூடுதல் இது எதிர்பார்ப்புகளை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. பகத் ஃபாசில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பெரிதாக கலந்துக்கிறல, எப்போதும் அடுத்தடுத்த பட வேலைகளில் பிஸியாக இருப்பவர். இந்த நிலையில கேரளாவில் புஷ்பா 2 ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பகத் ஃபாசில் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளாதது குறித்து பேசியிருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன், இப்போது நான் அல்லு அர்ஜுன் அல்ல, உங்களின் மல்லு அர்ஜுன். கேரளாவில் ரசிகர்கள் அனைவரது மத்தியிலும் நானும் பகத் ஃபாசிலும் ஒரே மேடையில் ஒன்றாக நின்றிருந்தால் அது காலத்துக்குமான சிறந்த தருணமாக இருந்திருக்கும். இன்று இந்த மேடையில் பகத் ஃபாசிலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் கேரள ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிரதர் ஃபஹத் புஷ்பா 2ல் மிக பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு உலகம் எங்கும் பேரும் புகழையும் வாங்கி தரப்போகுது. கேரள சினிமாவையும் உங்களையும் பகத் உலக அரங்கில் பெருமைப்படுத்துவார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க இருவருடைய நடிப்பை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.